ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ லேட்டஸ்டான ஆர்சிபி நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஹர்திக், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் வர்சஸ் ஃபில் சாட், லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜாக்கப் பத்தல்னு ஒரு மிகப்பெரிய ஹெவி எக்ஸ்பெக்டேஷனோட ஆரம்பித்த ஃபஸ்ட்டு T20ல் ஆர்சிபி பிளேயர்ஸ் 3 பேருமே வேறு லெவலில் சொதப்புனது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் எல்லாரையுமே வேதனைக்குரிய விஷயமாக இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்பின் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ அதில் ஃபில் சால்ட்டு, லியாம் லிவிங்ஸ்டன் 2 பேரும் ஸ்கோரே பண்ணாமல் அவுட் ஆனது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கப் பத்தால் அவர் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாட்ட ஒரு விக்கெட்டு கொடுத்துருந்தாலும் இந்த ஸ்பின்னர்ஸை ஆர்சிபிக்கு ஆடவே தெரியாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு கேள்விக்குள்ளே கொண்டு இப்போ அந்த விஷயத்தை வச்சுருக்கிறாங்க. இவங்களோட ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல இவங்க ஸ்பின்னர்ஸை மேனிப்புலேட் பண்ணி இந்த ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இந்த சீரியஸ் முடியும் போது இவங்களால ஸ்பின்னர்ஸ் ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் இவங்க ஹையில் இந்த இடத்துல முடித்தா மட்டும்தான் கண்டிப்பாக ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய லெவலில் காம்படிட்டரோட அந்த ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. ஏன்னா இல்லைனா மறுபடியும் அவங்க ட்ரோலுக்குள்ளாவாங்க அப்படிங்கிறத தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவல் அடி வாங்கும். ஏன்னா ஸ்பின் பேஷர் அப்படின்னு ரஜத் படிட்டர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒருத்தர் மட்டும் நம்ப முடியாது. டீமில் இருக்க மற்றவங்க எல்லாத்தையும் ஸ்பின்னர்ஸ் ஆடவாது தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் அடுத்து வர மேட்சஸில் இவங்க 3 பேரும் பல்காக ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி ஸ்பின்னர்ஸை ஹெவியாக அந்த இடத்துல ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ இது ஒரு மேட்ச்லேயே இந்த விஷயத்தை நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே அந்தந்த லீக்ஸில் நல்ல ஃபார்மில் இருந்ததுனால தான் ஸ்குவாடில் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஆர்சிபியோட சைடில் கண்டிப்பாக இந்த ஒரு இங்கிலாண்டோட சீரியஸ் அவங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளேயிங் 11 செலெக்ஷனுக்குலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட், ரொமாரியோ ஷெஃபர்டோட மாஸ்டர் பேட்டிங். ஸோ ரொமாரியோ ஷெஃபர்ட் எம்ஐ எமிரேட்ஸ்க்காக தான் இந்த IL T20 ஆடிட்டு இருக்காரு. அதில் அபுதாபி ரைடர்ஸ் அகேன்ஸ்டான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 13 பாலில் 38 ரன் அடித்தார். ஆல்மோஸ்ட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 300. ஸோ டோட்டலி அந்த ஒரு சைடில் அவருடைய அட்டாக்கிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளிம்ஸ் ஆஃப் கிளென் மேக்ஸ்வெல்லையே பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் செட் ஆகிட்டாரு அப்படின்னா ஒத்தால நின்று வேறு லெவலில் மாஸ் காட்டுவார். இந்த BBLலே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட டீம் அவர் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக 5 மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ்குள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட் ஆகிட்டாங்க. அதுதான் விஷயம். பட் மற்ற டீம்ஸை கலைச்சு அங்கே போயிருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபிக்கும் அந்த மாதிரி ஒத்தால பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். லியாம் லிவிங்ஸ்டன் அந்த ரோலுக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல ரொமாரியோ ஷெஃபர்டோட கிளிம்ஸை பார்க்கும்போது அது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 13 பாலுக்கு 38 ரன் அடித்ததோட மட்டும் இல்லாமல் பவர் பிளேலேயே ஓவர் போட்டு அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு. 6வது ஓவரை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் 2 விக்கெட்டையும் எடுத்து ஸோ அந்த இடத்துல என்னால் ஓவரும் போட முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல அவர் பண்ணியிருந்தார். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெஃபர்ட் ஒரு தரமான ஆல்ரவுண்டர், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ ரொமாரியோ ஷெஃபர்டோட ஹார்ட் ஹிட்டிங் கண்டிப்பாக ஃபினிஷிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டிம் டேவிட் அந்த பிரைமரி ஃபினிஷர் அப்படிங்கிற அந்த சார்ட்டை லீட் பண்ணிருக்கிறாரு. ஸோ அவரோட டீமும் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் இருக்குது. ஸோ அவருக்கு பேக்கப்பாக ரொமாரியோ ஷெஃபர்ட் எஃபிஷியண்ட்டாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். அவரோட அந்த ஒரு மிகப்பெரிய நாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட், நம்மளுடைய ஆர்சிபியோட புதிய டெத் பவுலர் டெட்லி பிரகஷன் இஸ் ஈக்குவல் டு பியூர் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி ராசிக் சலாம் தாரோட அந்த ஒரு ஃபோட்டோவை போட்டு ஆர்சிபி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. ராசிக் சலாம் தார் ஆல்ரெடி நம்ம இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அவர் தான் ஆர்சிபியோட டெத் பவுலராக இருப்பார் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா ஆர்சிபியோட டெத் பவுலராக மட்டும் இல்லாமல் ஸோ KKR சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய சுயாஷ் சர்மா ஒரு இம்பாக்ட் பிளேயராக இருந்த மாதிரி ஸோ இப்போ நம்ம அவர் உள்ள எடுத்திருக்கோம். அதே மாதிரி தான் டெல்லிக்கே ஒரு இம்பாக்ட் பிளேயராக இருந்து அதே மாதிரி ஒரு டெத் பவுலராக உள்ள மாறினவர் தான் ராசிக் சலாம் தார். அதே சேம் பேட்டர்ன் தான் இப்போ இங்கே ஆர்சிபிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டெத் பவுலர் மாதிரி தான் அவர் ட்ரீட்டே பண்ணிட்டுருக்குறாங்க ப்ராக்டிஸ் செஷனில். ஸோ கண்டிப்பாக ஆர்சிபியோட டெத் பவுலர் அப்படிங்கிற அந்த ஒரு க்ரைட்டீரியாவில் முகமது சிராஜ் இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு இடத்துல ராசிக் சலாம் தாரை தான் ட்ரை பண்ணுறாங்களா, ஸோ அவரை தான் ட்ரெயின் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய லெவலில் கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நமக்குள்ளே இருக்குது. பட் ஆனால் யங் டேலண்ட் கண்டிப்பாக நம்ம டெவலப் பண்ணும்போது டீமுக்கு எஃபிஷியண்ட்டாக அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 6 கோடின்னு பெரிய லெவலான தொகைக்கு தான் அவர் எடுத்தாங்க. அப்படின்னா கண்டிப்பாக பிரைமரி பிளேயராக தான் அவர் இருப்பார். ஸோ அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராசிக் சலாம் தார் ஒரு புது டெத் பவுலராக வரலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட், நம்மளுடைய கிரிக்கெட்டில் மீண்டும் கம்பேக் கொடுக்க போகிற AB de Villiers ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கட் பண்ணும்போது ஸோ நான் இன்னும் என்னோட கரியரை முடிக்கல. ஸோ எனக்கு ஐ ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ இப்போது அது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ எனக்கு எல்லா விஷயங்களையும் கிளியராக பார்க்குற ஒரு கிரிக்கெட்டருக்கு என்ன மாதிரியான விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த விஷயம் இப்போ எங்கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக
வந்துட்டு என்னோட கம்பேக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல எதில் நீங்கள் கம்பேக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்கர் கேட்கும்போது நான் இதை வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து சொல்கிறேன், இது இன்னும் அஃபிஷியல் நியூஸ்லாம் கிடையாது, நீங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு ரைஸ் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஏபி டிவிலியர்ஸ்லாம் ஆட வரேன் அப்படின்னு சொன்னால் அவரெல்லாம் எடுக்கிறதுக்கு எத்தனையோ டீம் போட்டி போட்டு வருவாங்க. ஸோ அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ IPL 2026 ஏபி டிவிலியர்ஸ் RCBக்கு மீண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா IPL ரூல் அப்படிங்கிற ஒன்று விஷயம் இப்போ புதுசாக இருக்குது. 2025 அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு மினி ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க வந்துட்டு நெக்ஸ்ட்டு 2 செட் ஆஃப் ஆப்ஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு IPL அப்படிங்கிறத மைண்டில் வச்சும் அவர் வந்து சொல்லலை. ஸோ ஜஸ்ட்டு அதர் லீக்ஸை மைண்டில் வச்சு தான் இதை அவர் சொல்லியிருப்பார். ஸோ கண்டிப்பாக ஏபி டிவிலியர்ஸோட அந்த ஒரு இன்ரிங் ரிட்டர்ன் நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை பேர் ஏபி டிவிலியர்ஸை பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏபிடியை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ABD அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.